ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோம்னா சுருள் பூரி. சுருள் பூரி எப்படி நம்ம செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே பொதுவாக சுருள் பூரி வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. ரொம்ப பேர் வந்து மைதா மாவு அதிகமாக உணவில் சேர்த்துக்க விரும்பாதவங்களுக்காக தான் இது வந்து இப்போ நான் வந்து சுருள் பூரி வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இது எல்லாருமே சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறது என்னால் பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சோடாப்பு மாவு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பண்ணிக்கோங்க சுகர். கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு டம்ளருக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி கையால நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கையால தெளிச்சு விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு பிசைறோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்க, இந்த மாரி நல்லா சப்பாத்திக்கு மாவு வரும்ல, அந்த பதத்துக்கு நல்லா பசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை நல்லா பசைஞ்சாச்சு. அதை 2ஆ பிரிச்சுக்கலாம். சமமா 2ஆ பிரிச்சு எடுத்துப்போம். நல்லா அதையும் ரோல் பண்ணி விடுங்க. இப்போ சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருண்டை பிடிப்போமோ அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு அந்த மாரி லைட்டா கீழே கொஞ்சமா லைட்டா மாவு தெளிச்சு விட்டு சப்பாத்தி கட்டையை எடுத்து வச்சு நம்ம நல்லா சப்பாத்தி ஷேப்புக்கு இதை ப்ரெஸ் பண்ணி விடலாம். நல்லா ரவுண்ட் ஷேப் வரணும். நல்லா சப்பாத்தி போடுற சைஸுக்கு இது சப்பாத்தி மாவு மாரி இதையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம பிடிச்சி வச்சிருந்த எல்லா உருண்டையும் வச்சு போட்டு மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து தேய்ச்சி வச்சிருந்த சப்பாத்தியில் ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தியில் லைட்டாக மேலே ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக அது மேலே கோதுமை மாவு லைட்டாக ஃப்ளோ பண்ணி விடுங்க. ஏற்கனவே தேய்ச்சி வச்சிருந்த இன்னொரு சப்பாத்தியையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலேயும் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு லைட்டாக கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி விடுங்க, தேய்ச்சி விடுங்க. இது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இது செய்கிறோம். நான் வந்து ஒரு 4 லேயர் வச்சிருக்கேன். நீங்க 4 லேயர் வேணாலும் வைக்கலாம், இல்ல 3 கூட நீங்க வச்சு ரோல் பண்ணிடலாம், இல்ல ஒரு 5 லேயரா கூட வச்சுக்கலாம். 5 வச்சா கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால நான் வந்து 4 லேயர் மட்டும் வச்சிருக்கேன். 4 சப்பாத்தியை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாரி ஃபர்ஸ்ட் ஷேப்ல நல்லா டைட்டா பிடிச்சி ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. முனைய எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு ரோல் பண்ணுங்க. நல்லா டைட் பண்ணி ரோல் பண்ணுங்க. லாஸ்டா இருக்கிற இந்த இடத்துல வந்து லைட்டா ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ரோல் பண்ணுங்க. அப்பதான் நல்லா ஒட்டும் அதுல. இந்த மாரி நல்லா ரோல் பண்ணதுக்கு அப்புறம் 2 பக்கம் கார்னரையும் லைட்டா வெட்டி விடுங்க. அப்பதான் நமக்கு ஷேப் கிடைக்கும். அதனால 2 பக்கம் கார்னர் லைட்டா நம்ம வெட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, உள்ளாரெல்லாம் எப்படி லேயர் லேயரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கேப் இருக்கணும். அப்பதான் உள்ளாரெல்லாம் நல்லா ஆயில் போய் மிக்ஸ் ஆகி நல்லா வேகும். இப்போ நம்ம அடுத்த ரோல்ல நான் வந்து ஸ்லைடு ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா உருண்டையிலையும் இந்த மாதிரி ஆள்காட்டி விரலால லைட்டா சென்டரா வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு லைட்டா சப்பாத்தி கட்டால லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டா ப்ரெஸ் பண்ணா போதும். இப்போ நம்ம ஒரு வானல்ல ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம இப்போ போட்டு எடுத்து வச்சிருந்த ரோலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுருள் பூரியை எண்ணெயில் விட்டுருங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க.
1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை ஒரு வாணல்ல மாற்றிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். சர்க்கரை பாவை ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாவு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு நம்ம இது ரெடி பண்ணால் போதும். இல்லை சர்க்கரை பாவு வேணாங்கிறவங்களுக்கு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சுகரில் ஊற வச்சு சாப்பிட்லான்னா நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். லைட்டாக 2 ஏலக்காவை அதில் வாசத்துக்காக தட்டி போட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ கலருக்காக நான் இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். பாருங்க, இதை இப்போ நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு வச்சிருந்த அந்த சுருள் பூரியை நம்ம சர்க்கரை பாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் போட்டு எடுத்தால் போதும். உள்ளார எவ்வளோ லேயர் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகரில் போடாமல் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சுகரில் போட்டது பாருங்க, நல்லா ஊறிடுச்சு சுகரு. சுகர் ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு நம்ம இந்தமாரி சுகரில் போட்டு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சுருள் பூரியை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம கிச்சன் பை மகாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.